நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, டைரக்டர் பாலா அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைரக்டர் பாலா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே அவருடைய திரைப்படங்கள் தான் பேசும் பொருளாவே மாறி இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய திரைப்படங்கள் ரொம்பவே ஸ்டாண்டர்டான படங்கள். அண்ட் நேஷனல் அவார்ட் வின்னர் டைரக்டர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசுறது என்னதான் கம்மியா இருந்தாலும் அவருடைய படங்கள் ரொம்ப நல்லாவே பேசும். அந்த அளவுக்கு அந்த படத்துல வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா கொண்டு வருவாரு. அப்படிப்பட்ட பாலா அவர்களை பத்தி இது வரைக்குமே ஒரு நெகட்டிவான தாட் இருந்திருக்கும் அண்ட் நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே மாத்திர வகையில தான் அவருடைய சமீப கால இன்டர்வியூஸ்லாம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா அவர்களோட இன்னொரு முகம் என்ன அப்படின்றது அவரோட இன்டர்வியூஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அவர் நிறைய விஷயங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த தப்பை நம்ம பண்ணல அப்படின்றத தான் எப்படியாவது காட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஆமா நான் தப்பு பண்ணேன், அதுல இருந்து நான் திருந்தி வந்துட்டேன், இதுக்கப்புறம் யாரும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்றத ஓப்பனாவே பேசியிருக்காரு. பாலா அவர்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், ஒரு கிராமத்துல தான் வசிச்சிருக்காரு. இவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா 8 பேர் கொண்ட குடும்பம். அந்த 8 பேர் கொண்ட குடும்பத்துல இவருக்கான அன்பு தனித்துவமா கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் இப்ப வரைக்கும் அவருக்கு இருக்கதான் செய்தாம். அந்த அன்பு அப்பா அம்மாவுடைய அன்பு பாத்தீங்கன்னா 8 பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுதான். அப்படி இருக்கும் போது அந்த அன்பு இப்ப வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை, அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன், அன்பு எப்ப கிடைக்கும், உண்மையா அன்புனா என்ன, இது போல அன்பு ரீதியா அவர் இப்படிலாம் பேசுவாரு. அவர் ஒரு அரகண்டான ஆளு அப்படின்ற ஒரு பார்வையில இருந்து அன்பான ஆளுன்றத அவருடைய சமீப கால இன்டர்வியூ மாத்திருக்குன்னு சொல்லலாம். தன்னுடைய குணம் பாத்தீங்கன்னா ஒரு சரியில்லாத குணம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, அவரே ஓபன் அப் பண்ணிருக்காரு. அதாவது ஒழுக்கமாவே அவர் வளரவே இல்லையா, ரொம்பவே தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருக்காரு. அந்த குணத்தினால வேலையும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 14 வயசுலேயே பாத்தீங்கன்னா நிறைய தீய பழக்கத்துக்கு அடிமையாகி அதுல இருந்து மீள முடியாம உயிருக்கே போராடி செத்து பிழைச்ச ஒரு பாலாவை தான் இப்ப நம்ம எல்லாருமே பாக்குறோம் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தீய பழக்கங்கள் அவர் விடாம இருந்திருந்தா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களும் கிடைச்சிருக்காது, இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா பல பேருக்கும் இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாவே வளம் வந்துட்டு இருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டைரக்ஷன்ல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இவர் ஒரு முன் உதாரணம் தாங்க. அப்படிப்பட்ட இருந்த இவர் பாத்தீங்கன்னா 14 வயசுல இருக்கும் போது நிறைய பழக்கங்களுக்கு அடிமையாகிறாரு. அதுல இருந்து மீண்டு வராரு. அதுல இருந்து மீண்டு வந்து சரி சென்னைக்கு போலான்ட்டு 3 வருஷமா சென்னையில வந்து கஷ்டப்படுறாரு. ஒரு பாயிண்ட்ல பாலு மகேந்திரா அவர்கள் கிட்ட இவர் அசிஸ்டண்டா சேர்றாரு. அசிஸ்டண்டா சேரும் போது நிறைய விஷயங்களை இவர் லேர்ன் பண்றாரு. பாலு மகேந்திரா அவர்கள் கிட்டயே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு நிறைய ஆர்குமெண்ட்லாம் அவருடைய படங்கள்லயே பண்ணியிருக்காராம். அதுல இருந்து என்ன நல்லா சூப்பரான ஒரு சீனை இவர் மாத்தணும்னு சொல்லும் போது அவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியேறி இருக்காராம். இது போல விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு தெலுங்கு படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது அவரை சுத்தி இருந்த எல்லாரும் போயிட்டாங்களாம். ஆனா பாலா சார் மட்டும் போகவே இல்லையாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா அந்த படத்தோடைய ஒரு பேட்ச் ஒர்க் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா ஒரு தெலுங்கு படத்தை எடுத்திருக்காங்க, அது ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான் இருந்ததாம். அந்த சமயத்துல அவர் கூட யாருமே இல்லையா, ஆனா இவர் தான் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அதீத அன்பும் இவருக்கு மேல இருக்கதான் செய்யுது. அவருக்கு என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்ட்டு அவருடைய கடைசி நிமிடத்துல கூட பாலா அவர்கள் இருந்திருக்காரு. பாலு மகேந்திரா அவர்களுடைய அந்த கடைசி நிமிஷத்தாப்பு தான் இப்போ வளர்ந்து வர ஒரு டைரக்டரான மாரி செல்வராஜ் அவர்கள் இவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல டீ குடிக்கிறதுக்காக போகும்போது சேஞ்ச் இல்லைன்ற காரணத்தினால 5 ரூபாவை பாலா அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள்கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த காசை இவர் டீ கடைக்காரர்கிட்ட கொடுக்காம நான் அப்புறம் வந்து காசு தரேன்ட்டு அந்த 5 ரூபாவை இப்போ வரைக்கும் ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்காராம் மாரி செல்வராஜ் அவர்கள். அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்க பல டைரக்டர்ஸ்க்கு இவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருக்காரு. இப்ப சசிகுமார் அவர்களா இருக்கட்டும் இல்லைன்னா சமுத்திரக்கனி அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாலா அவர்களுடைய தம்பிகளாவே இருக்காங்களாம். இவருடைய வெற்றிகளா இருக்கட்டும் தோல்விகளா இருக்கட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவருக்கு ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் ஓடோடி வந்து நிக்கிற ஃபர்ஸ்ட் 2 பேர் அப்படின்னா அது சசிகுமார் அவர்களும் அந்த சமுத்திரக்கனி அவர்களும். இவங்க 2 பேரும் தானாங்க. எப்பவுமே அவங்க இவருடைய தம்பியா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்களை வச்சு இவர் வந்து நந்தா
பிதா மகன், இது போல படங்கள் சூர்யா அவர்களுக்கு பிளாக் பஸ்டர் கொடுத்த படங்கள் சொல்லலாம். இப்படி சூர்யா அவர்களை உருவாக்க முக்கிய காரணமே பாலா அவர்கள் தான். இப்போ வணங்கான் படத்துக்கு பாலா அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் சின்ன சண்டை நடந்துருச்சு, தகராறு. அதனாலதான் வணங்கான் படத்துல இருந்து இவர் விலகிட்டாரு சூர்யா அவர்கள். இப்படிலாம் நிறைய டாக்ஸ்லாம் போயிருந்தாலும் அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு எப்பங்க சொன்னோம்? பத்திரிகையாளர்கள் அவங்க விருப்பப்படி ஏதோ எழுதுறாங்க, சரி எழுதிட்டு போட்டுன்னு விட்டுட்டோம். ஆனா எங்க 2 பேருக்குள்ள இருக்க அன்பு எப்பவுமே இருக்கும். சிவகுமார் அப்பா எனக்கு எப்பவுமே அப்பா தான். அவர் எல்லா மேடைகளிலும் எல்லா இடத்துலயுமே அவருடைய மூத்த பையன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை விட என்ன பெருமை வேணும், வேற என்ன வேணும் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா அந்த பாண்டிங்கை பத்தியும் சொல்லியிருக்காரு. இவருடைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது சேதுவா இருக்கட்டும், நந்தா, பிதா மகன், பரதேசி, அவனிவன், நான் கடவுள், இது போல படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு புதுசா வர ஆக்டரை கூட பெருசா காட்டுவாரு. ஆனா பெருசா இருக்கிற ஆக்டரை இவருடைய படங்களை எடுக்கவே மாட்டாராம். அதுக்கு எக்ஸாம்பிளா சமீபத்துல கூட இவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கமல் சாரையும் ரஜினி சாரையும் வச்சு நான் பெரிய பெரிய ஹீரோலாம் வச்சு படங்களே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க என்னதான் நம்ம இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டாலும் அது ஒரு பக்கம் பண்ண மாட்டாங்க, அதுதான் உண்மை. அதனால நான் அவங்கள வச்சு படமே பண்ண மாட்டேன்ட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதுல நான் கடவுள் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படம் ஆர்யா அவர்களுடைய ஒரு பெஸ்ட் படனே சொல்லலாம். இந்த படம் முதல்ல தல அஜித் அவர்கள்கிட்ட தான் கமிட் ஆயிருக்கு. ஆனா அஜித் அவர்களுக்கும் இவருக்கும் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதுனால இவர் அடிச்சுட்டாராங்க. அதனாலதான் அஜித் அவர்கள் இந்த படத்தை விட்டே விலகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்யா அவர்களுக்கு இந்த படம் போனதாக சில தகவல்லாம் வந்தது. ஆனா பாலா அவர்கள் அவரை அடிக்கலாம் இல்லையாம், ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்தது உண்மைதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் பாலா அவர்களுடைய படத்தை பார்த்து அழாதவங்கலாம் யாருமே இருக்க முடியாது. ஆனா பாலா அவர்களே படம் பார்த்து அழுத படம் அப்படின்னா கோஷிஷ் அப்படின்ற படத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுது கண்வீங்கெல்லாம் இருக்காம். அதை பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்தில் என்னடா படம் பார்த்தா யாராவது அழுவாங்களா, அழுது கண்ணெல்லாம் வீங்கி வைப்பாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனா இவருக்கு அழுது அவருடைய ஒரு வெளிப்பாடை காட்டுறது ரொம்ப சந்தோஷம், ஒரு நிம்மதியை தந்துதாம். அதை தாண்டி இப்போ சமீபத்தில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை படத்தை பார்த்து தான் அந்த அளவுக்கு அழுதாராம். மிகப்பெரிய தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய படங்களா இருக்கட்டும், இவரை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சீரியஸான பர்சன் அப்படின்னா தான் தெரியும். ஆனா இவர் அந்த அளவுக்கு சீரியஸ்லாம் கிடையாதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பேசினா 15 நாள் அதை நினைச்சு சிரிக்கலாமா, அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான காமெடியா ஒரு நல்ல ஒரு பர்சனாங்க. ஆனா வெளி உலகம் அவரை தப்பாவே சின்ன வயசுல இருந்து பார்த்து இப்போ வரைக்கும் தப்பாவே அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதனால இந்த விமர்சனங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலன்றதையும் அவர் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சேது படத்தை இந்தியில ரீமேக் பண்றதுக்காக 2 நாள் ஒரு ஹீரோக்காக வெயிட் பண்ணி 2 கோடிக்கு மேல அவர் சம்பளம் கேட்டோம், டூப் போட்டு நடிங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கோபப்பட்டு எதுக்கு இப்படிலாம் நம்ம படம் எடுக்கணும்னு சொல்லி தான் அவர் அங்கிருந்து இங்கே வந்துட்டாராம். ஸோ அந்த மாதிரிலாம் சில ஸ்டார்ஸ்லாம் பண்றாங்களாம். அதனாலேயே இவருக்கு ஸ்டார்ஸை வச்சு படம் பண்றது பிடிக்கவே பிடிக்காதாங்க. ஸோ பாலா அவர்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவருடைய விவாகரத்து பிரச்சனையா இருக்கட்டும், இருந்தாலும் அவருடைய மகள் இப்போ வரைக்கும் அவருக்கு உயிராக தான் இருக்காங்க. ஸோ பர்சனல் சாய்ஸ் அப்படின்றது அவங்களோடது. அதை பற்றி யாரும் விமர்சிக்காமல் அவருடைய படங்களை பற்றி விமர்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அவருடைய கோபத்தோட, அதாவது சின்ன வயசுலேருந்து பார்த்த சில விஷயங்களுடைய கோபத்தோடைய வெளிப்பாடாக தான் இப்போ அவருடைய படங்கள் இருக்குது அப்படின்றதையும் அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய படங்களை பற்றியும் இவரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.